द्रव्ययज्ञास्तपो यज्ञाः योगयज्ञास्तथा परे स्वाध्यायज्ञानयज्ञाश्च यतयः संशितव्रताः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞான யோகத்தை உபதேசிப்பதன் மூலமாக நம்ம அனைவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா காலத்திற்கும் உரிய தீர்வை சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். ஞான யோகத்தில் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்தார். ஆத்ம ஞானத்தின் மூலமாகத்தான் ஒருவன் பரிபூர்ணமாக எல்லா துக்கத்தில் இருந்தும் விடுதலை பெற முடியும். அந்த ஆத்ம ஞானத்தை அடைவது நமக்கு அதுக்கு நிறைய பக்குவம் தேவைப்படுது. அதனால கர்மயோகத்தை உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். கர்மயோகம் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட செயல்கள் எல்லாத்தையும் நம்ம இறைவனோட சம்பந்தம் படுத்தி அதில் பொதுநலத்தை சேர்த்து கொண்டு ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட அதனுடைய பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது. நம்மளுடைய காரியங்கள் எதையுமே நம்ம விட்டுட்டு போகிறது கிடையாது. எந்த காரியம் பண்ணினாலும் அதை ஈஸ்வர சம்பந்தத்தோடு நம்ம அதை இணைக்கும் போது அதுக்கு ஒரு தெய்வீக தன்மை வந்து அதோடைய ஆட்டிடியூடை என்ன ஆயுது நமக்கு மாறிடுது. அப்போ இறைவனை உன்னோடு உன்னுடைய வாழ்க்கையோடு நீ சம்பந்தம் வச்சிக்கும் போது என்ன முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சுக துக்கத்தினால் நீ அதிகமாக பாதிக்கப்பட மாட்டாய். நம்ம விவகாரம் பண்ணும்போது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் முழுமையாக எல்லா இதுலேயும் வெற்றி பெற்றவர்கள் யாரும் கிடையாது. அதே மாதிரி முழுமையாக தோல்வி அடைந்தவர்களும் யாரும் கிடையாது. வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அதை எப்படி கையாள்வது? அது நம்ம எந்த ஆசிரமமாக இருந்தால் கூட, நம்ம கிரகஸ்தராக இருந்தாலும் வானப்பிரஸ்தராக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் அனாத்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? மாறி மாறி துன்பங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம கையாள்வது அப்படிங்கிறத தான் பகவான் சொல்லிட்டு இருக்கார். மேலான ஞான யோகத்தை நம்ம இந்த 4வது அத்தியாயத்தை 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் 2 ஞான யோகத்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். முதல்ல 2வது அத்தியாயத்தில் ஹெட்லைன்ஸ் மாதிரி சொன்னாருன்னு பார்த்தோம். இப்போ இதில் ஆழமாக சொல்லிகிட்டு இருக்கார். ஏன்னா இதுதான் உனக்கு பூர்ணமான நிம்மதிக்கு வழி அப்படிங்கிறத சொல்கிறார். விவகாரம் பண்ணும்போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குரிய வழி என்ன அப்படின்னு சொல்லும்போது 12 சாதனைகளை பகவான் சொல்லிகிட்டு இருக்கார். 15 சாதனைகள் நமக்கு மோட்சத்தை அடையும் விரும்பும் ஒருவனுக்கு. மோட்சம்னா என்ன? பரிபூர்ணமாக துக்கத்திலிருந்து விடுபட விரும்பும் ஒருத்தனுக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத 12 யஜ்ஞங்கள் சாதனைகள்னு சொல்லாமல் அதை என்ன சொல்கிறாரு? அதை யஜ்ஞ பாவனையோடு சொல்கிறார். யஜ்ஞ பாவனை அப்படின்னாலே இறைவனை நம்ம நம்ம கோர்த்து கொள்ளும் போது அதுக்கு யஜ்ஞ பாவனைன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட உட்காரோம், பிரம்மார்ப்பணம் பண்ணி சொல்லி நம்ம சாப்பிடும்போது அது யஜ்ஞ பாவனை ஆயிடும். குளிக்க போகிறோம், நம்ம குளிக்கும்போது கங்கைன்னு சொல்லலாம், கங்கை யமுனை செய்வ சொல்லலாம், ஏதோ ஒரு ஓம் நம சிவாய சொல்லலாம். அப்படி நீ அதில் ஒரு இறைவனை சம்பந்தம் பண்ணி செய்யும்போது அதுக்கு யஜ்ஞ பாவனைன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு ஒரு நிம்மதியாக வாழ விரும்பும் ஒருவன் என்னென்னலாம் சாதனைகள் செய்யணும் அப்படின்ட்டு முதல்ல அதனுடைய குறிக்கோளை சொல்கிறார். நம்மளுடைய அடைய வேண்டிய லட்சியம் என்ன அப்படிங்கிறத பிரம்மஜான யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரம்மஜான யஜ்ஞத்தை பற்றி தான் அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. அந்த ஞானி ஒருவன் தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்ட அந்த ஞானி, நான் உடல் அல்ல மனம் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொண்ட அந்த ஞானியுடைய திருஷ்டி எப்படி இருக்கும்? ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னா அவருக்கு எல்லாத்தையுமே பிரம்மமாகவே பார்ப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கே நமக்கு அப்படின்னா அந்த பக்குவம், உனக்கு அந்த அறிவு முதிர்ச்சி, அந்த ஞான யோகம் வருவதற்கு யோக்கியதையாக 11 சாதனைகள் சொன்னார். இந்த ஞான யோகம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஹையஸ்ட் இதாக இருக்கலாம். இந்த 11 சாதனைகள்ங்கிறது நமக்கு எளிமையான விஷயம்தான். யாருமே செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் தினப்படி வாழ்க்கையில்
ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருகின்றது இந்த சாதனைகள். ஒரு ஒழுக்கமின்மையிலிருந்து ஒரு ஒழுக்கத்தை, அதான் ஒரு ஹோமமாக சொல்கிறார். ஹோமத்தில் எப்படி நம்ம நெய் விட்டுற, அந்த அக்னியில் நெய் விடும்போது அந்த நெய் என்ன ஆயிடுது, மறைஞ்சிருது, அந்த அக்னியில் மறைஞ்சிருது. அதுபோல் நம்ம ஒழுக்கமின்மை அப்படிங்கிற அந்த ஆகுதியை, அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த அக்னியில் என்ன பண்ணுறோம், நம்ம சமர்ப்பிக்கும். ஒன்னொன்னே ஒரு யஜ்யமாக சொல்கிறார். முதல்ல எடுத்தோன்னே என்ன சொல்கிறார், தேவ யஜ்யம்னு சொன்னார். முதல் யஜ்யம் பிரம்மஜான யஜ்யம். அதான் நம்ம அடைய வேண்டிய லட்சியம். அதை நம்ம தனியாக தூக்கி வச்சுருவோம். அது புரியலைன்னா இப்போ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு இந்த 11 நம்ம செய்ய தொடங்கும் போது காலக்கிரமத்தில் என்ன ஆகும், அந்த 12வது லட்சியம் நமக்கு அடையப்பட்டதாக ஆயிடும். அதனால் அது நம்ம அடைய வேண்டிய லட்சியம். அது நம்ம அடைய வேண்டிய லட்சியம். 1 2ன்னு தாயம் போட்டு ஒன்றா தான் என்ன பண்ணணும், நம்ம பாம்பு தாயம் விளையாடும் போது முதல்ல எடுத்தோன்னே போயிட முடியாது. மேலே போவோம், என்ன ஆகும், பாம்பு வரும், ஏணி வரும், பாம்பு வரும், ஏணி வரும், என்ன மாறி மாறி வாழ்க்கையில் மேலேயும் கீழேயும் பரமபதம்ங்கிறது நமக்கு, அதான் நமக்கு பரமபதத்தோட தத்துவார்த்தம். வாழ்க்கையில் மேலேயும் கீழே நம்ம போயிட்டு வருவோம். இப்போ அது மாதிரி ஒன்றொன்னா ஒரு காயை உருட்டி என்ன பண்ணுறோம், மேலே போகிறோம். அது மாதிரி ஒரு சாதனையாக பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் மேல் நிலைக்கு போகிறோம். அந்த மேலான அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற அந்த புருஷார்த்தத்திலிருந்து வீடு, மோட்சம், நிறைவான வாழ்வு அப்படிங்கிறத சொல்லி போகிறதுக்கு படி போட்டு கொடுக்குறாரு. எப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், டிகிரி முடிக்கிறதுக்கு என்ன பண்ண, நேராக போய் தொப்புன்னு போய் குதிச்சிட முடியாது. ஒவ்வொரு கிளாஸாகத்தையும் போகும். இப்போ முதல்ல என்ன சொன்னார், அதில் பிரம்மஜான யஜ்யத்தை சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் எங்கே தொடங்குவோம், ஒரு தெய்வ பக்தியில் தான் தொடங்குவோம். அதனால தான் தெய்வ யஜ்யத்தை சொன்னார். அது நம்ம ஹோமம் பண்ணுறதா சொல்கிறாரு. நம்ம அதை பூஜை புனஸ்காரம், நம்மளுடைய இறை வழிபாடு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அதில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ரிலீஜியன், நம்மளுடைய மதத்தை எடுத்துட்டோம்னா அது 2 பிரிவாக பிரிக்கலாம். நம்மளுடைய நம்மளுடைய இதில் ஹிந்து மதத்தில் ஒரு பார்ட் ரிலீஜியன் பார்ட், இன்னொன்று ஃபிலாசபி பார்ட். ஒன்றில் என்ன இருக்குது, நமக்கு ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும், நம்முடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது தத்துவ பகுதி. தத்துவம் நமக்கு புரியணும் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த ரிலீஜனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய வழிபாட்டு முறைகள், சடங்குகள், இதெல்லாத்தையும் நம்ம வெளிமுகமாகவே இருக்கின்ற நமக்கு உள்முகமாக திருப்புவதற்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இப்போ முதல்ல 2வது என்ன சொன்னார், தேவ யஜ்யம் சொன்னார். 3வது என்னது, நமக்கு இந்திரிய சம்யம யஜ்யம். அப்போ இந்திரியங்களுக்கு தேவையில்லாததை கொடுக்காத அப்படிங்கிற. முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம படம் பார்த்துட்டே சினிமா பார்த்துட்டே இருந்தோம், யூடியூப்பில் என்ன பார்த்தோம், சினிமா பார்த்துட்டே இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அப்படி கீதை யாரெல்லாம் சொல்லியிருக்கா, கைவேலை நவனியை யார் சொல்லியிருக்கா, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. நாங்கள் கிளாஸில் எடுத்துகிற நோட்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, வாங்கின புஸ்தகத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறோம், அப்போ ஒரு ஆர்வம் வர தொடங்குது. அப்போ தேவையில்லாத பார்த்த இந்திரியங்களுக்கு என்ன பண்ணுறோம், நல்ல விஷயத்தை கொடுக்குறோம். முதல்ல கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு, இந்திரிய சம்யம யஜ்யம். அடுத்தது விஷய கிரகண யஜ்யம். தீய விஷயத்துலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த இந்திரியங்களுக்கு நல்ல விஷயத்தில் கொடுக்க தொடங்கும். வாய் எதுக்காக, நல்ல விஷயத்துக்கே பாராயணம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம், நல்லதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்திரியங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும். 4 யஜ்யம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 5வது யஜ்யம் மனக்கட்டுப்பாடு. வெளியிருந்து விஷயங்கள் நம்ம கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்னாது, நம்ம மைண்டை கவனிக்க தொடங்குறோம். மனசில் என்னாது, பலவிதமான எண்ணங்கள் உள்ளே இருந்து வந்துட்டுருக்குன்னு பார்த்தோம். மனசில் இருக்க எண்ணங்கள், அதுக்கு ஆதாரம் 3 ஆதாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று, வெளியிலேருந்து நம்ம கொடுக்கின்ற தூண்டுதல், வெளி தூண்டுதல் மூலமாக நமக்கு எண்ணங்கள் உண்டாகின்றது. இன்னொன்று, உள்ளே இருக்கின்ற நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கின்ற பதிவுகள் மூலமாக நமக்கு எண்ணம் உண்டாகின்றது. 3வது, நம்மளுடைய முயற்சியினால் நம்ம என்ன பண்ண முடியும், எண்ணங்களை உண்டாக்க முடியும். இப்போ நம்ம ஜபம் பண்ணுறோம், 108 தடவை ஓம் நம சிவாய சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய மைண்டில் ஒரு கட்டிடுறோம். நம்மளை மைண்டை என்ன பண்ண, கட்டுப்படுத்திடுறோம். ஃபஸ்ட்டு தாட் என்ன இருக்குது, சொல்லணும் ஓம் நம சிவாய சொல்லணும். அடுத்த தாட்டு, அடுத்த எண்ணம் என்னுடைய கையில் இருக்குது. அடுத்த எண்ணம் நான் என்ன சொல்ல போகிறேன், நான் ஓம் நம சிவாய. 3வது எண்ணம் என்ன, ஓம் நம சிவாய. அந்த எண்ணம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அப்போ இது மன கட்டுப்பாடு. 5வது யஜ்ஞம் மன கட்டுப்பாடு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், கண்டபடி திரிஞ்சிக்கிட்டு இருந்த இந்திரியங்களை ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்தோம்.
பகிர்முகமாகவே தெரிந்து கொண்டிருந்த அந்த மனசை என்ன பண்ணோம், நம்ம ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரோம். ஒழுக்கமற்ற இருந்துச்சு, கண்டதெல்லாம் பார்த்துட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்த இந்திரியங்களையும் மனசையும் என்ன பண்ணுறோம், முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், அதை உள்முகமாக திருப்பி அதுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், அதான் நான் பார்த்தோம் திரவிய யஜ்ஞம். போன கிளாஸில் பார்த்தோம். அந்த 28வது ஸ்லோகத்தில் 5 யஜ்ஞம் சொல்லப்பட்டது அப்படின்னு. திரவிய யஜ்ஞம் முதல்ல திரவியம்னா தானம் பண்ணுறது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு நான் எனக்கு என் குடும்பம் அப்படின்னு இல்லாமல் என்ன பண்ணுறோம், நாம்னு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கும். பொது நலத்தில் சுயநலம் அடங்கி இருக்கின்றது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது, நம்மளும் நல்லா பஸ்ஸில் ஏறி உட்காரும் போதே நல்லபடியாக ஊர் போய் சேரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்னப்பா, எல்லாரும் சேர்ந்துட்டேன், நான் மட்டும் நல்லா போய் சேரணும், எல்லாரும் நல்லபடியாக போய் சேரணும். ஃப்ளைட்டில் ஏறும்போது எல்லாரும் நல்லபடியாக போய் சேரணும்னு என்ன பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ அந்த பொதுநலத்தில் சுயநலம் அடங்கி இருக்கின்றது. இப்போ திரவிய யஜ்ஞம் எதெல்லாம் பகிர்ந்துக்க முடியுமோ, ஒன்றும் முடியலன்னா அடுத்தவங்களுக்காக என்ன செய்யலாம், வெறும் பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளால் வேறு எதையும் தானம் பண்ண கொடுக்க முடியல, பணம் கொடுக்க முடியல, வேறு உழைப்பு கொடுக்க முடியலன்னா ஒரு எண்ணம் கொடுக்கலாம். அவங்க நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கலாம். நம்மளுடைய உழைப்பை தானமாக கொடுக்கலாம். எந்த விதத்துலையாவது நம்ம பிறருக்கு பயன்படணும். இப்போ காலையில் இங்கே வந்தால் எந்த விதத்தில் இந்த இடத்துக்கு நம்ம பயன்படலாம், ஏன்னா இங்கேருந்து நம்ம அவ்வளோ சக்தி உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துக்கு என்ன நம்ம கொடுத்துட்டு போகலாம். பொருளால் கொடுக்கலாம், உழைப்பால் கொடுக்கலாம், நல்ல வார்த்தைகள் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒன்றொன்று நம்மளுடைய குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் வழங்குபவராக இருப்பது, அது ஒரு திரவிய யஜ்ஞம். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால் கூட நம்ம ஆழ் மனசில் ஒரு அமைதியை நம்ம பார்க்க முடியும். ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் ஓயாது, ஒன்று முடிச்சு ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ணும்போது நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இப்போ அமைதியான மனசில் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆழமான இந்த ஆத்ம ஞானம் வேலை பார்க்கும். இல்லாட்டி என்ன ஆகுது, வேலை பார்க்குறோம். இது பார்க்குறோம், ஒரு தண்ணி போகுது, அந்த இடத்துல ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் என்னாகும், பூரா தண்ணி அழுக்கு தண்ணியாக அங்கே போய் அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் என்னாகாது, அந்த இடம் சுத்தமாகாது. அது மாதிரி எவ்வளவுதான் நம்ம படித்தா கூட இந்த ஒழுக்கங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க தான் என்ன ஆகும், இந்திரியங்களை சிறந்த முறையிலேயே பயன்படுத்துறது, மனதை நல்ல விருத்திகளையே உண்டாக்குவது. மனசு சுபாவமாகவே எப்படி இருக்குன்னா, அது கீழ் நோக்கி தான் பாயும். கீழ் நோக்கி பாயிறாங்கன்னா என்னதுன்னு கெட்டதை தான் நினச்சிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு நடந்தது, இவங்க நடந்தது, நல்ல விஷயத்தை நம்ம கொடுத்து பழக்கணும். ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு அவங்க பண்ண 100 நல்லது பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருந்தால் அதை தான் நம்ம மனசு நோண்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சொல்லி பழக்கணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இவர் அப்படி எழுதியிருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம், சிருஷ்டியில் குணமும் இருக்குது குற்றமும் இருக்குது. குணம் மற்றும் இல்லை, குற்றமும் இருக்குது. எல்லார்கிட்ட என்ன இருக்குது, குணமும் இருக்குது குற்றமும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா உல்டாவாக பார்ப்போம். மற்றவங்க குற்றத்தை பார்ப்போம், நம்மக்கிட்ட குணத்தை பார்ப்போம். நம்மளோட ப்ளஸ்ஸை பார்ப்போம். நான் அப்படியாகும் இப்படியாகுமோ, அடுத்தவங்க கிட்ட குற்றத்தை பார்ப்போம். சாஸ்திரம் நீ உல்டாவா பாரு, உன்னுடைய குற்றத்தை பார், பிறருடைய குணத்தை பார். அப்படி பார்க்க தொடங்கணும்னா என்ன ஆகும், மன அமைதி வந்துதான் ஆகணும். இப்போ திரவிய யஜ்ஞம் பார்த்தோம். திரவிய யஜ்ஞம்னா வழங்குபவனாகவே இரு, நல்ல விஷயத்தை சிந்தித்து கொண்டே இரு. திரவிய யஜ்ஞம். தப்போ யஜ்ஞா, எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணு, தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். தபஸ்னா என்னது, உன்னுடைய இந்திரியங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணாத, பழக்காத, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்து. இப்போ அதன் மூலமாக என்ன ஆகும், உனக்கு ஒரு அந்த தபோ பலம் அதிகரிக்கும். அதன் மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு மனோபலம் கூடும். நமக்கு அந்த விரதம்லாம் இருக்கிறவங்க பார்க்குறோம், நம்ம அவங்களுக்கு தான் அந்த சகித்து கொள்கின்ற தன்மை அதிகமாகிடும். விரும்பி என்ன பண்ணுறது, நாம் ஒரு சுகத்தை விட்டு கொடு. காலையில்
சீக்கிரம் எந்திரிச்சு வரப்போகிறேன், தூக்கத்தை விட்டு கொடுக்க போகிறேன். எதுக்காக? ஒரு நல்ல விஷயத்துக்காக. விரும்பி கஷ்டப்பட்டு, எதுவுமே முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், பழகிறதுக்கு கஷ்டம். நல்ல விஷயம் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். எதெல்லாம் உனக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதெல்லாமே வரும் சாஸ்திரத்தில், அதெல்லாம் தோஷம் உடையதுன்னு சொல்லுவார். எதெல்லாம் உனக்கு ஈஸியாக சௌகரியமாக இருக்குமோ அது எல்லாமே தோஷம் உடையதாக தான் இருக்கும். அப்போ விரும்பி என்ன பண்ணுறோம், நம்ம காலையில் எந்திரிக்க பழகிறோம், விரும்பி நம்ம என்ன பண்ண நம்மளை கஷ்டப்படுத்துகிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். எதுக்கு? நமக்கு மோட்சம் லட்சியமாக இருக்குது, இந்த ஞான யோகம் நமக்கு புரியணுங்கிற லட்சியமாக இருக்குன்னா என்ன பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது ஒன்று நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா, எப்படி நாற்காலியில் 4 கால் இருக்குது, ஒரு காலை பிடிச்சி இழுத்தா என்னாகும், மிச்சம் 3 கால் வந்து. அதே மாதிரி இதில் ஏதாவது ஒன்றை நீ தொட்டுட்டீங்கன்னா அது என்னாகும், அடுத்து எல்லாமே உனக்கு கைவசமாக வர தொடங்கும். அதை நம்ம நல்லாவே பார்க்கலாம். இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவங்களே பார்ப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்கியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, சுவாத்தியாய யோக யஜ்ஞக. யோக யஜ்ஞம்னா அந்த அஷ்டாங்க யோகம், தியானம் சமாதி. இதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக இன்னும் இருக்குது, அது நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்ப்போம். தியான யோகம்னு தனியாக இருக்குது, அதில் 8 அங்கங்கள் இருக்குது. எப்படி குணங்களை நம்ம தீய குணங்களை விட்டுட்டு நல்ல குணங்களை எடுத்துக்கொண்டு எப்படி உட்காரணும், எப்படி பிராணனை என்ன பண்ணணும், எப்படி எண்ணங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரி பதஞ்சலி 8 விதமான அங்கங்கள் சொல்லியிருக்காரு தியானத்தில். இப்போ இந்த தியானத்தை ஒரு சாதனையாக சொல்கிறார். எத்தனை வந்திருக்கு தியானம், எத்தனாவது வந்திருக்கு? 8. அந்த யோக யஜ்ஞம். அடுத்தது சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா விடாமல் நல்ல விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருக்கு, நல்ல கருத்துக்களை ஒன்று சாண்டிங் பண்ணலாம், ஏதோ ஒன்று பக்தியாக இருக்கலாம், கீதா சாண்டிங் பண்ணலாம், தேவாரம் படிக்கலாம், ஏதோ ஒன்று. ஒரு நம்மளுடைய கிரந்தங்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இது மாதிரி நம்ம நாட்டில் மாதிரி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. எளிமையாக இருக்கிறத படிக்கலாம், ஆனால் தினம் படிக்கணும் அப்படிங்கிறத அதை ஒரு தப்பஸாக வச்சுக்கணும். அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அறிவுக்கு நல்ல உணவை கொடுக்குறோம். எப்படி நம்ம உடம்புக்கு நல்ல உணவு கொடுக்கறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா யூ ஆர் வாட் யூ ஈட். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கின்றது, நம்மளுடைய மனசையும் அதுதான் நிர்ணயிக்கின்றது. அதுபோல் நம்ம என்ன படிக்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. என்ன ஒரு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படிம்பாங்க. உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீ என்ன படிக்கிற, என்ன புஸ்தகம் படிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அது அவங்க கூட சேரலாமா சேரக்கூடாதா, என்னது ஃபிலிம் ஃபேர், ஸ்டார் டஸ்ட் இந்த மாதிரி படித்தா எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு அதில் தான் நாட்டம் இருக்கும். இப்போ நல்ல விஷயங்களை விடாமல் கற்பது, அதை ஒரு யஜ்ஞமாக சொல்கிறேன். சுவாத்தியாய ஞான யஜ்ஞாஷ்ட. அப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் என்ன ஆகும், அப்படி படிக்க என்ன ஆகும்னா அதனுடைய அர்த்தம் தெரியணும்னு ஆசை வரும். விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா முதல்ல கடப்படான்னு பாராயணம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் தெரியணும்னு. இப்போ அர்த்தம் தெரியும்னா என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படித்தாகும். அப்போ அந்த லாங்குவேஜ்குள்ளே போவாங்க. அப்புறம் என்ன ஆகும், அடுத்து சரி படித்து முடிச்சாச்சு, அடுத்து கீத சாண்டிங்குள்ளே போகலாம். அது அப்படியே என்ன ஆகும், நமக்கு அதனுடைய அர்த்தத்தை புரியும் போது தான் அதனுடைய ஆழத்தை நம்மளால் உணர முடியும். சுவாத்தியாய ஞான யஜ்ஞாஷ்ட யதயக சம்ஷித விரதாக. சம்ஷித விரதாகனா விடாமுயற்சியோட. ஒரு நாள் படித்தோம் அதுக்கப்புறமா 4 நாள் விட்டுட்டோம் அப்படின்னு கிடையாது. விடாமல் அதில் லட்சியத்தை அடையும், அதில் நல்ல ஒரு தீர்க்கமாக நீண்ட காலம் அதே விடாமல் அபியாசம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 10 யஜ்ஞம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 29, 30 இதில் 2 யஜ்ஞம் சொல்லி இதை நிறைவு பண்ணுறார். இந்த சாதனைகளை நிறைவுபடுத்து. 29 அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாः அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணா.
பிராணாயாமத்தை ஒரு முக்கியமான அங்கமாக சொல்கிறார். இப்போ பிராணன் அப்படின்னா இப்போ வெளியில் இருக்கின்ற அந்த வாயுவை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அது இது வந்து வாயுன்னு சொல்கிறோம். வெளியில் இருக்கிற காற்றை வாயுன்னு சொல்கிறோம். உள்ளே இருக்கிற இந்த வாயுவுக்கு பேர் பிராணன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்குள்ளே சஞ்சரிக்கின்ற அந்த காற்றுக்கு பேர் பிராணன்னு சொல்கிறோம். இந்த பிராணனில் நமக்கு 3 விதமான நியமங்கள் இருக்குது. உள்ளே இழுக்கிறது ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பூரகம்னு பேர். அப்புறம் அதை கட்டுப்படுத்தி வைக்கிறது, அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். அப்புறம் வெளியே விடுறது, அதுக்கு பேர் ரேச்சகம்னு பேர். 3 விதமான கட்டுப்பாடு இருக்கின்றது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ஒவ்வொருத்தரும் பிராணாயாமம் ஜென்ரலாக சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பொதுவாக இதை வந்து ஒரு குருக்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்மளாக படிக்கிறது, ஏதோ புக்கை பார்த்து படித்தேன், யாரோ கிளாஸை கேட்டு படித்தேன் அப்படிங்கிறத விட ஒருத்தரும் தனியாக போய் பிராணாயாமமாக ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லி தான் அப்போ தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ரலாக படிக்கிறதுங்கிறது நமக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. வந்து யார்கிட்டயா முறையாக படிக்கணும். இந்த பிராணனோட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய கோஷம் நம்ம சொல்லுவோம் 5 விதமாக நம்மளை பிரிக்கிறோம். ஒன்று அன்னமய கோஷம், நம்மளுடைய சரீரம். அடுத்தது பிராணமய கோஷம், நம்முடைய பிராணன். அடுத்து மனோமய கோஷம், நம்முடைய மைண்டு. அடுத்து விஞ்ஞானமய கோஷம், நம்முடைய புத்தி. அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் சூட்சமான ஒரு விஷயம். இப்போ இந்த 5ம் ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. இதில் முதல்ல ரொம்ப ஸ்தூலமாக இருக்கிறது நம்மளுடைய பாடி, இந்த உடலையும் மனதையும் இணைக்கிறது பிராணன். நம்மளுடைய பிராணன் எப்படி இருக்கோ அதற்கு தக்கபடி நம்மளுடைய ஆரோக்கியத்திலையும் மாறுபாடு இருக்கும், நம்மளுடைய எண்ணத்திலையும் மாறுபாடு இருக்கும். இது 2க்கும் நடுவில் இருக்கு. நம்மளுடைய ஸ்தூல சரீரத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் பாலமாக இருக்கிறது பிராணன். இன்னொன்று என்னென்னா, இந்த பிராணனை நம்ம சரி பண்ணோன்னா மனம் அடங்கும், மனதை சரி பண்ணோன்னா பிராணம் அடங்கும். எல்லாமே கனெக்டட், எல்லாமே ரொம்ப கனெக்டடாக இருக்கு. இதில் ஒரு நியமத்தை கொண்டு வா அப்படிங்கிற கிருஷ்ணர் சொல்லும்போது இந்த பிராணனில் இதை ஒரு யஜ்ஞமாகவே சொல்கிறார். இதை வாசயோகம்னு நம்ம தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அப்பானே ஜுக்வதி பிராணம். பிராணம்னா வெளியே விடுற காற்று, அப்பானம்னா உள்ளே இழுக்கிற காற்று. அந்த உள்ளே இருக்கிற காற்றுல வெளியே இருக்கின்ற அந்த இது பூரகம். முதல்ல சொல்லப்பட்டது பூரகம். வெளியே விடுற காற்றுல உன்னுடைய கவனத்தை வை அப்படிங்கிறது. வெளியே இருக்கிற காற்றுல உன்னுடைய கவனத்தை வை, அது பேர் பூரகம். பிராணே அபானம் ததா பரே ததா அபரே. ஒரு சிலர் இந்த ஏற்கனவே 10 யஜ்ஞம் பார்த்துட்டோம். இப்போ சிலர் எந்த யஜ்ஞம் பண்ணுறாங்க, பிராணாயாம யஜ்ஞம் பார்ப்போம். நம்மளே பார்க்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் முதல்ல சும்மா அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு இதுக்குள்ளே உள்ளே வரும்போது அடுத்தடுத்து அவங்க வேறு இதில் போயிடுவாங்க. இந்த பிராணிக் ஹீலிங்னு ஒன்றுக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் அதுக்கப்புறம் அடுத்தது ஏதாவது பாராயணத்துக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் கீத கிளாஸில் வந்து உட்காருவாங்க. ஏதோ ஒன்றில் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு இடத்துல ஒரு ஒழுக்கத்தை சம்பாதிச்சா அது அடுத்தடுத்ததுக்கு கொண்டு போய்விடும். இப்போ சிலர் பிராணே அப்பானம் ததாபரே, இது வந்து ரேச்சகத்தை சொல்லுது, வெளியே விடுற அந்த பிராணம். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறாங்க, உள்ளே இழுக்கிற பிராணனில் கட்டுப்பாடு கொண்டு வர்றாங்க. ஒரு சிலர் வெளியே விடுற பிராணனில் கட்டுப்பாடு. இல்லை ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள் ஒருத்தருடைய உடம்புக்கு தக்கபடி என்ன பண்ணுறாங்க, இதை அபியாசம் பண்ணுகின்றார்கள். பிராணாபான கதி ருத்வா பிராணாயாம பராயணாக. பிராண அப்பான கதி ருத்வா, ருத்வான நிறுத்தி வைத்து, இந்த பிராணனையும் அப்பானனையும் நிறுத்தி வைப்பது, அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். ஒரு சில அதில் என்ன, அதுக்கு மாத்திரா காலங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அளவு பாக்கிய கும்பகம், வெளியே எவ்வளோ கும்பகம் வச்சுக்கிறது, உள்ளே எவ்வளோ கும்பகம் வச்சுக்கிறது. இப்போ அதுக்கு தக்கபடி என்ன ஆகுது, நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த நாடிகள் சுத்தமாகுது. இப்போ அதனால் என்னாகும், மன அமைதி வரும், கண்டிப்பாக வரும் நமக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அடிப்படையாக நமக்கு ஒரு மன அமைதிக்கு ஒரு வேணும்னா நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இந்த பிராணன் நல்லா இருந்தால் தான் தியானமே பண்ண முடியும். நம்ம தியானம் பண்ண முடியலன்னு உட்காருவோம் நமக்கு.
ஏன்னா இங்கே பிராணனை சரி பண்ண, அதனால தான் இந்த அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. நம்மளுடைய உடம்பு அசையாமல் உட்கார்ந்துருக்கணும், ரொம்ப நேரம் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்துருக்கணும், நம்முடைய மனம் ஒரே பொருளை ரொம்ப நேரம் சிந்திக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில இதாக இருக்கிறது என்னது? இந்த பிராணன். இதுக்கு ரொம்ப நியமங்கள் தேவைப்படுது. முறையாக போய் படிக்கணும். நம்மளா என்ன பண்ணக்கூடாது, இதை நம்ம படிக்கக்கூடாது. ரமணர் இதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது பிராண ஈக்ஷணம்னு சொல்கிறார். பிராணனை வாட்ச் பண்ணுங்கிறார். அவர் சொல்கிறது நீ பிராணனை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் முறையாக படிக்க வேண்டியது இருக்குது. உன் மனம் எப்பெல்லாம் அலைப்பாக்கின்றதோ அப்போ உன்னுடைய சுவாசத்தை கவனிங்கிறார். பிராண ஈக்ஷணம். பிராணபந்தனா லீனத்தே மனக ஜால பக்ஷிவத் ரோத சாதனம் வரும். மனம்ங்கிற பறவையை ஜால பக்ஷி, ஜாலம்னா வலை, பக்ஷி, அந்த அந்த பறவையை பிடிக்கின்ற மனம்ங்கிற பறவையை பிடிக்கிறதுக்கு உரிய ஒரு வலை எது? இந்த பிராணம். ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறோம்? 10 நிமிஷம் அமைதியாக உட்காரு அப்படின்னு. உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தா என்ன ஆகுது? அப்படியே பிராணனை கொஞ்சம் சீர்படுத்து, அமைதியாக ப்ரீத் பண்ணுன்னு சொல்கிறோம். பிள்ளைங்கிட்ட இப்போல்லாம் நிறையா எக்ஸாம் ஹால் போக முன்னாடி ப்ரீத் பண்ணுங்கள், அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணுங்கிறாங்க. ரிலாக்ஸ் பண்ணுறேன்னா என்னது? இதுதான் அமைதியாக என்ன பண்ணுறோம்? இந்த பிராணனை கவனிக்கிறது. அது பேர் பிராண ஈக்ஷணம்னு பேர். பிராணாயாம பராயணாகா. பிராணாயாம பராயணாகனா அந்த பரமாவே இருப்பவர்கள். பிராணாயாம பராயணக. இதில் நிறைய பேர் பார்த்தா அந்த ஹெல்த் கான்ஷியஸாகவே இருப்பாங்க. எப்போவுமே ஹெல்த்துன்னு அவங்களுக்கு இதுக்கே வாழ்க்கையை பூரா யோகிகள்லாம் நம்ம பார்க்குறோம். யோகிகள்லாம் இதனாலே அந்த உடலையும் மனதையும் பிராணனையும் எப்போவுமே அந்த கட்டுப்பாட்டிலே வச்சு அதுக்காகவே வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நமக்கு எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும்னு நமக்கு சொல்லலை. எல்லாருக்குமே எல்லா யஜ்யமே தேவை. இது தேவையில்லை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த 12 யஜ்யங்கள் இருக்கு இல்லையா, அந்த 12ம் நமக்கு தேவை. ஆனால் அதில் விகிதாச்சாரம் என்னவா இருக்கலாம்? முன்ன பின்ன இருக்கலாம். அதில் நமக்கு ஆர்டர் முன்ன பின்ன இருக்கலாம். ஒருத்தர் முதல்ல பிராணாயாமத்துலேருந்து உள்ளே வந்திருப்பார், ஒருத்தர் சுவாத்தியாயத்தில் பாராயணம் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பார். இந்த இதுக்குள்ளே ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது ஒருத்தர் தியானம் பண்ணி வந்திருப்பார், ஒருத்தர் சர்வீஸ் பண்ணியே வந்திருப்பார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கடைசியில் என்ன பண்ணும்? இந்த ஞானத்துக்குள்ளே வந்து ஆகணும். இப்போ இதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு பாதை, ஏதோ ஒரு பாதையில் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? உள்ளே நுழைஞ்சு ஆகணும். இந்த குற்றாலத்தில் நம்ம அன்றைக்கே பார்த்தோம், அருவிக்குள்ளே போய் குளிக்க போனால் முதல்ல அங்கே போனால் என்ன ஆகும்? கூட்டமே அப்படி தள்ளி நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த சாதனைகளில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம், முந்தி அவங்க அப்படி இருப்பாங்க, இப்போ இவ்வளோ மாறிட்டாங்க, ஏதோ ஒன்று எடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த சத் சங்கம், இந்த குரூப்பே என்ன ஆகும்? நமக்கு இதை பற்றியே பேசுகிற ஒரு குரூப் ஆகிடும். இப்போ இது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. பிராணாயாம பராயணாக அப்பானே ஜுக்வதி பிராணம் பிராணே அப்பானம் ததாபரே. சிலர் என்ன பண்ணுறாங்க? அந்த வெளியே விடுற மூச்சில் கவனத்தை வச்சுருக்காங்க. ஒரு சிலர் உள்ளே இழுக்கிற மூச்சில் கவனம் வச்சுருக்காங்க. பூரகத்தில் சிலர் இருக்காங்க, சிலர் ரேச்சகத்தில் இருக்காங்க, சிலர் கும்பகத்தில் இருக்காங்க. வாழ்க்கையவே இந்த பிராணாயாம பயிற்சிக்கு அர்ப்பணித்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்ததில் நமக்கு கடைசி யஜ்யத்தை சொல்கிறாரு, ஆகார யஜ்யம். உணவை ஒரு ஹோமமாக சொல்கிறார் பகவான். ஏன்னா நமக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. 30 अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषा. இது ஆகார நியம யஜ்ஞம். அப்பரே நியத ஆகாராக. சிலர் நியத ஆகாரம்,
நியத்த ஆகாரம்னா எது சரியோ அப்படிப்பட்ட உணவை மேற்கொள்கின்றார்கள். சிலருக்கு ரொம்ப அந்த டயட் கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப இருக்கும். நல்ல உடல், ஏன்னா நம்மளுடைய உணவுக்கும் நம்மளுடைய பிராணனுக்கும் நம்முடைய மனசுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அது நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் புரிய தொடங்கும். அது வரைக்கும் நம்ம எல்லாம் இஷ்டம் போல் சாப்பிட்டு இருந்திருப்போம். சாப்பிட்டதெல்லாம் செமிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பற்றிலாம் அது ஒரு சப்ஜெக்டாகவே நமக்கு தெரியாது. எப்போ ஒரு தொந்தரவு வருதோ அப்போ தான் நமக்கு இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம அப்போ தான் யோசிக்க தொடங்கும். சாப்பாடு, ஆகாரத்தை ஒரு யஜ்ஞம். ஒரு ஆகாரத்தை நமக்கு எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இது எல்லாத்துக்கும் நியமங்கள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு என்ன பண்ணிக்குவோம், இருந்துருப்போம். அப்போ அதனுடைய அந்த சாப்பாட்டுக்கு தக்கபடி நம்மளுடைய குணங்களில் மாற்றம் இருக்கும். நம்மளுடைய சாப்பாட்டுக்கு தக்கபடி நம்மளுடைய பிராணனில் மாற்றம் இருக்கும். இதெல்லாத்தையும் சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆகாரத்தில் ஒரு நியமம் கொண்டு வர்றாங்க ஃபஸ்ட். அந்த நியமம் வரும்போது என்ன ஆகுது, இந்த ஆகார நியமம் வரும்போது பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி. அப்போ பிராணான் பிராணேஷு, அந்த கட்டுப்பாடற்ற அந்த பிராணனில் கட்டுப்பாடுங்கிற அந்த பிராணனை ஹோமம் செய்கின்றார்கள். ஏன்னா இந்த உணவுக்கு தக்கபடி தான் நம்ம பிராணன் இருக்குது. அந்த பிராணனுக்கு தக்கபடி, ஏன்னா நம்ம வாதபித்த கபம் படிக்கிறோம், நமக்கு அது எல்லாமே நம்முடைய பிராணன் சம்மந்தப்பட்டது. 3 விதமாக தான் நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கு நம்முடைய சரீரத்தில். நமக்கு வெஸ்டர்ன் மெடிசின்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்மளுடைய இதில் ஆயுர்வேதத்தில் எல்லாத்துலேயுமே இந்த 3 வாதபித்த கபத்தோடைய மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலாய் நூலோ தொகுத்த 3 ஏதோ ஒரு அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் வரும். நம்மளுடைய அந்த வழி முதலாகிய 3, காற்று முதலிய 3, அது 3 மிகினும் குறையினும் நோய் செய்யும். 3 உனக்கு கரெக்டான விகிதத்தில் இருக்கணும். அது எப்போ அமையும்னா உன்னுடைய பிராணன் ஒழுங்காக இருக்கணும். பிராணனுக்கு உன்னுடைய மற்ற பூதங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ உன்னுடைய உணவு எப்படி இருக்குமோ, எந்த காலத்தில் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும். இப்போ நான் ஒரு இதில் படித்தேன் நான், இப்போ இந்தியாவில் பட்னியில் சாகிறவங்கள விட சாப்பாட்டினால சாகிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நோய்க்கு காரணம் ஏன்னா முன்னாடி சாப்பாடு கொஞ்சமாக கிடச்சிச்சான். இப்போ ஒரு தோசை சுட்டு சாப்பிட்னா கூட மாவை ஆட்டி தோசை சுட்டு சாப்பிடணும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன பண்ண ஊற்றி சாப்பிட்றோம். நமக்கு ஈஸியாக ஃபுட்டு அவைலபிளாக இருக்கான். இப்போ ஒரு இது சொல்கிறாங்க இப்போ நமக்கு ஹெல்த் நாசமாகிறதுக்கு காரணமே சாப்பாடு. நினச்ச நேரமெல்லாம் ரோட்லெல்லாம் பஜ்ஜி எல்லாம் என்ன கிடைக்குது, போத்தில் இதை வாங்கி சாப்பிட்லாம், வரத்தில் இதை வாங்கி சாப்பிட்லாம். முந்தி எப்படின்னா ஃபாரின்லலாம் இப்படி இல்லை. ஃபாரின்லலாம் எல்லோரும் சமைச்சாதான் சாப்பாடும். இங்கெல்லாம் நமக்கு சமைக்காமே சாப்பாடு கிடைக்கிது. இன்னும் ரோட்டில் போகும்போதே வாங்கி சாப்பிட்டுட்டே போயிட்டே வாழ்க்கையை ஃபுல்லாக முடிச்சிடலாங்கிறது மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நமக்கு அந்தளவுக்கு உடல் உழைப்பு இல்லை. முன்ன மாதிரி என்ன இல்லை, உணவு நிறையா கிடைக்குது, ஆனால் அதுக்கு தக்கபடி உடல் உழைப்பு நமக்கு இல்லை. அப்போ அதனால நிறைய வியாதிக்கு காரணம் அதுதான் சொல்லிச்சோம். என்னென்னா, நமக்கு இந்த ஆரோக்கியங்கிறது நமக்கு 4 புருஷார்த்தம் பார்த்தோம். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4க்குமே ஆரோக்கியம் தேவை. நீ சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் உனக்கு ஆரோக்கியம் தேவை. இல்லை சம்பாதிச்சது நல்லா அனுபவிக்கணும்னு நினச்சாலும் ஆரோக்கியம் தேவை. இல்லை எனக்கு மோட்சம் வேணும்னு நினச்சாலும் ஆரோக்கியம் தேவை. ஹெல்த் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் நம்ம படிக்கும். அப்போ அதுக்கு அதான் ஒரு யஜ்ஞமாக சொல்லியிருக்க கிருஷ்ணன் சொல்லும்போது, அப்பரே நியத்த ஆகாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி. இவர் சொல்கிறாரு, குருபுராணர் சொல்கிறாரு, எவ்வளோ சாப்பிடணும், சாப்பிடும்போது பசியோடு சாப்பிட போகணுமா, பசியோடு சாப்பிட்டு முடிக்கணுமா. ரொம்ப இதாக சொல்கிறார். உட்காரும்போது பசியோடு சாப்பிடணுமா. ஏன்னா அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு தண்ணி, கால்வயிறு காற்று. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ, சாப்பிட்டு எந்திரிக்கும் போது நம்ம எவ்வளோ சாப்பிட்ருக்கோமோ அதே அளவு சாப்பிட்றதுக்கு நம்ம வயிற்றில் இடம் இருக்கணுமா. முட்டை இங்கே வரைக்கும் சாப்பிட்றது அப்படின்னு இல்லாமல், அதுதான் அளவான். 2 இட்லி ஒரு 4 இட்லி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா இன்னும் 4 இட்லி சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இருக்கணும். வயிறு ஃபுல்லாக என்ன செய்யக்கூடாதான், சாப்பிடக்கூடாது.
நமக்கு அது ரொம்ப, ஏன்னா அதுக்கு எல்லாவற்றோடைய சம்பந்தம் இருக்குது. உணவோட பிராணனுக்கும் சம்பந்தம் இருக்குது, உணவோட உடம்புக்கு சம்பந்தம் இருக்குது, உணவோட மனதுக்கு சம்பந்தம் இருக்குது, மன அமைதிக்கு சம்பந்தம் இருக்குது. நமக்கு உணவு முறைகள், அதனால தான் நமக்கு சாத்விக உணவாக நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு பின்னாடி ஃபுல்லாக சொல்ல போகிறார் பகவான். என்ன மாதிரி உணவில் அந்த அந்த உணவுக்கு தக்கபடி என்னுடைய குணம் மாறி அமையும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகணும். இன்னும் இதில் ஒரு ஒழுக்கம், நம்மளோட லட்சியம் மேலானதாக இருக்கின்றது, அதுக்குரிய பாதை எல்லாத்துலேயுமே மிதமானது. சித்பானந்த சாமிகிட்ட யாரோ கேட்டாங்கன்னா, சாமி சாத்விகமான ஆகாரம்னா என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், நீ எதையுமே அளவோடு சாப்பிட்டீங்கன்னா சாத்விகந்தான் அப்படின்ட்டாங்க. எதையுமே ஒரு கட்டுப்பாடோட அளவோடு சாப்பிட்டா என்ன சாப்பாடும் உனக்கு ஒன்றும் செய்யாது. அளவு இல்லாமல் அதிகமாக சாப்பிட்டா தான் என்னாகும், நமக்கு வியாதி வரும் அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த மாதிரி சொன்னதாக சொல்லுவாங்க. நமக்கு அந்த 12 யஜ்ஞங்கள், சர்வேப்பி ஏத்தே யஜ்ஞவிதக யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக. சர்வேப்பி ஏத்தே யஜ்ஞவிதக, இந்த அனைத்து யஜ்ஞங்களையும், யஜ்ஞவிதகன அறிந்தவர்கள், இந்த அனைத்து யஜ்ஞங்களையும் அறிந்தவர்கள். அறிவதோடு மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். நமக்கு அறிந்து கொள்வது எதற்காக? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன செய்யணும், நம்ம கற்பவை கற்க, படிக்க வேண்டியதை படிக்கணும். அதை எப்படி படிக்கணும்? கசடர கற்க, கசடர கற்பவை கற்க. படித்ததுக்கப்புறம் கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ தான் நமக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்கும். இப்போ இத்தனை யஜ்ஞம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிடணும். இந்த யஜ்ஞம் இன்னைக்கு பண்ணிட்டோமா, இந்த யஜ்ஞம் பண்ணியிருக்கோமா, ஏன்னா இதெல்லாம் லைஃபோட தொடர்புடையது. ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்திரியத்துக்கு ஒழுங்கான, வயிற்றுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுத்துருக்கோமா, கண்ணுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுத்தோமா, வாய்க்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுத்தோமா, காதுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுத்தோமா. நல்ல விஷயத்தை கேட்குறது காதுக்குரிய ஆகாரம், நல்ல விஷயங்களை பார்ப்பது கண்ணுக்குரிய ஆகாரம். அதனால தான் பார்ப்போம், அந்த மகாத்மா காந்தி எப்பயுமே அந்த 3 குரங்கு பொம்மை வச்சுருப்பார். தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே. இது எல்லாருக்கும் உரியது. மனுஷராக பிறந்த எல்லாருக்கும் இந்த ஒழுக்கங்கள் தேவை. இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே தேவை. இப்போ நம்ம இதை சும்மா ஜென்ரலாக இந்த சாதனைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னா இதை தான் நமக்கு மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லாம் இதை தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னா அவங்க இதில் இறைவனை இணைக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஹெல்த்து அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இதை என்னது மென்டல் ஆட்டிடியூட், ஐக்யூ, இக்யூ அப்படிம்பாங்க. அப்படி இங்கிலீஷில் வேர்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. எமோஷ்னல் கோஷன்ட் அப்படின்னு போடுவாங்க. உன்னுடைய மனம் என்னவா இருக்கணும், உனக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இதை வேறு டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம யார் இதை யூஸ் பண்ணாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடும். இந்த 12 இந்த ஞான யோகம்ங்கிறது நம்ம அடைய வேண்டிய லட்சியம், அதை தனியாக தூக்கி வச்சுருவோம். மிச்ச 11 சாதனைகள் இருக்குது. எந்த வயசில் யார் இதை கடைப்பிடிச்சாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வந்து தான் ஆகணும். இதிலெல்லாம் ஒன்றும் காம்ப்ரமைஸே கிடையாது. நீ வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வருவ. தீயதை பார்க்கலை, தீயதை பேசலை, தீயதை கேட்கலைன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து தான் ஆகணும். நம்ம எல்லா விதமான ஒழுக்கமின்மையில் இருந்து உன்னுடைய எல்லா இந்திரியங்களையும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே, ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்ட. ஏன்னா அதுக்கு தான் நமக்கு ட்ரைனிங். சின்னதுலேருந்து நம்மளுடைய சாஸ்திரமே அப்படி தான் இருக்குது. சின்னதுலேருந்தே நமக்கு வெஸ்டர்ன் இதில் தான் நமக்கு பணம் 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 சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், இதை வாங்கிடணும், அது வாங்கிடணுங்கிறது இதெல்லாமே என்னது, இந்த சயின்ஸில் நமக்கு ஒரு தப்பான ஒரு மாயையில் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் என்ன பண்ணுறோம், பணம், எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஏன் பிறந்தோம் பூமியிலேன்னு கடைசியில் என்ன ஆயிடுது, நமக்கு எல்லாற்றும் ஒரு அதாவது வெரி குட் லைஃப் ஸ்டைல், நோ லைஃப் அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணுற, ஒரு புலிவாலை பிடிச்சது மாதிரி இருக்குது. அந்த புலியை என்ன பண்ணுவோம், விடவும் முடியல, விட்டா கடிச்சிடும். அது போகிற போக்கு இழுத்துட்டு அது பின்னாடி ஓடவும் முடியல. ஆனால் வாழ்க்கை முறை மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் எந்த அளவுக்கு ஒரு அளவு வச்சுக்கிடணும், நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த 11 புரிஞ்சுட்டு எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஞான யோகத்துக்குள்ளே வரணும். அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார்.
சர்வேப்யேதே யஜ்ஞவிதக, இதை அறிந்தவர்கள், இந்த யஜ்ஞத்தை அறிந்து அனுஷ்டானம் செய்து என்ன செய்கின்றார்கள்? யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக, கல்மஷம்னா பாபம் அல்லது மன மாசு, தூய்மையின்மை. இந்த 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 ஹோமங்கள் பண்ணுவதன் மூலமாக தன்னுடைய பாபத்திலிருந்து விடுபடுகின்றான், தன்னுடைய மன மாசுகளிலிருந்து என்ன பண்ணுறான் ஒருத்தன்? விடுதலை அடைகின்றான். மன மாசு போயிடுச்சுன்னா என்னாகும்? அடுத்த அந்த ஞான யோகத்துக்கு ஒருவன் தகுதியாகின்றான். கர்மயோகம் அப்படிங்கிறத அது ஒரு ஆங்கிளில் சொன்னார் பகவான் சொல்லும்போது, நம்மளுடைய செயலில் இருக்க அந்த ஆட்டிடியூட் ஞான யோகத்துக்கு தகுதின்னு சொன்னார். இப்போ இதில் இந்திரியங்கள் எல்லாவற்றிற்கும் கொடுக்கின்ற ஒரு ஒழுக்கம் ஞான யோகத்துக்கு தகுதி. ரொம்ப ஆழமாக கொண்டு போயிட்டுருக்கார். என்ன நமக்கு இந்த ஞான யோகங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு நுண்மையான விஷயமாக இருக்குது. ஏன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிங்கிறது அது முடிவான லட்சியமாக இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஞானத்தை அடைவதற்கு இந்த சாதனையில் முதல்ல ஏதாவது ஒன்றை தொடங்கினா என்னாகும்? ஒன்றொன்னா ஒரு படியாக என்ன பண்ணும்? உன்னைய தூக்கிட்டு ஒரு படியாக உன்னால் என்ன பண்ண முடியும்? ஏறி உன்னால் அந்த பகவான் சொல்கிற அந்த லட்சியத்தை உன்னால் அடைய முடியும். யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக, அவன் என்ன பண்ணுறான்? உடல் தூய்மை அடைகின்றான், மன தூய்மை அடைகின்றான். அவன் மனம் நல்ல விஷயங்களை கிரகிக்கிறதற்கு தகுதியுடையதாக ஆகின்றது. இப்போ இந்த ஒழுக்கமெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க? புலன் இன்பத்தில் போகவே மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் மேலானதாக இருக்கும்போது அதுவே என்ன ஆகும்? நல்ல விஷயத்தை தேடி நாடி போக செய்யும். இப்போ அடுத்து இந்த யஜ்ஞத்தை செய்வதால் வரும் பலன், செய்யாததால் வரும் பலன். இப்போ 12 சொல்லிட்டார். 12ல் அந்த 12வது அந்த நம்மளோட லட்சியம் அது கடைசி சொல்லியிருக்கோம். இந்த மற்ற இவை இது செய்வதால் இப்போ நமக்கு தெரியணும். இப்போ செஞ்சால் என்ன கிடைக்கும், செய்யலைன்னா என்ன கிடைக்காது. எனக்கு எல்லாத்துலேயுமே பிரயோஜனம் நமக்கு தெரியணும் இல்லையா? சும்மா ஜஸ்ட்டு எதையுமே நம்புன்னு சொல்லலை. இப்போ இதை பண்ணுனா எனக்கு என்ன கிடைக்கும், நீட் எழுதுனா என்ன கிடைக்கும், எனக்கு டாக்டர் படித்தா எனக்கு என்ன கிடைக்கும், இன்ஜினியரிங் படித்தா என்ன கிடைக்கும், என்ன பண்ணுறோம்? நம்ம பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணி தான் நம்ம எல்லா காரியத்தையுமே நம்ம பண்ணுறோம். நேரம் எல்லோரும் வீட்டில் தூங்கினா தூங்கிட்டு இருக்கலாம். தூங்காமல் எங்கள் கிளாஸ் வர்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ ஒன்று மேலானது கிடைக்குது இல்லை? தூங்குகிற சுகத்தை விட ஏதோ ஒரு அறிவில் ஒரு சுகம் கிடைக்குது. அதுக்காக தான் எல்லாரும் விட்டுட்டு வர்றாங்க. அது மாதிரி இந்த சாதனைகளை செய்வதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜக யாந்தி பிரம்ம சனாதனம். இந்த யஜ்ஞத்தை செஞ்சு சிஷ்ட மிருத புஜக, அமிர்த புஜகனா இந்த யஜ்ஞத்தில் எஞ்சியதை உண்பவன். ஒரு ஒரு அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் பண்ணும்போது எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சத்தை சாப்பிட்றான். எந்த ஒரு விவகாரத்துலையும் பிறரோட பகிர்ந்து கொண்டு தான் உண்பவன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இந்த எல்லா யஜ்ஞத்தையும் முறையாக செய்பவன் அமிர்த புஜக, அவன் என்ன ஆகின்றான்? அவன் அமிர்தத்தை உண்பவன் ஆகின்றான். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? அடுத்த வரியில் சொல்கிறாரு, யாந்தி பிரம்ம சனாதனம். அவன் அந்த அழியாத, சனாதனம்னா அழியாதது, பிரம்ம அந்த அழியாத அந்த பரம்பொருளை அடையும் தகுதி அவனுக்கு அடைகின்றது. இந்த 11 யஜ்ஞத்தை அவன் செஞ்சான்னா அவனுக்கு அந்த 12வது பிரயோஜனம் கண்டிப்பாக சேருங்கிறார். இதெல்லாம் அவருடைய கேரண்டி. மற்றதுக்கெலாம் நமக்கு வாழ்க்கையில் எதுக்குமே கேரண்டியே கிடையாது. நமக்கு என்ன ஜாமான் வாங்கினா கேரண்டிக்கான்னு போட்டு கொடுப்பேன், நமக்கு என்ன அவ்வளோதான் கேரண்டி நமக்கு. ஆனால் இது கண்டிப்பாக என்னாகும்? நமக்கு அமிர்தம்
புஜக யாந்தி பிரம்ம சனாதனம். இந்த ஒழுக்கம் உனக்கு இருக்குமானால் உனக்கு அது ஒரு மேலான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உன்னை எடுத்து செல்லும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வாழ்க்கை முறை நமக்கு ரொம்ப 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 அவசியம். இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், நம்முடைய சொல் எப்படி இருக்கணும், நம்முடைய செயல் எப்படி இருக்கணும், நம்ம சாப்பிட்றது எல்லா விதத்துலேயும் ஒரு ஒழுக்கம். அப்படி இருக்கும்போது யாந்தி பிரம்ம சனாதனம், மேலான பரம்பொருளை அடைய முடியும். இது சொல்கிறார். இது நமக்கு கிடைக்கின்ற பலன். இந்த யஜ்ஞத்தை பண்ணுனா என்ன பலன் கிடைக்கும்? உனக்கு மெய்ப்பொருளை அறியும் தகுதி அடையும். உன்னை நீ யார் என்று உணர முடியும். அதான் பிரயோஜனம். சரி, இதை பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? சரி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கடவுள் அதெல்லாம் வேண்டாம், என்னை பற்றிலாம் எனக்கு கடவுள் எங்கே இருக்காருன்னே தெரியல, ஆத்மான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னது எனக்கு உண்மை புரியல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும், உனக்கு அதில் நாட்டம் இல்லைனாலும் இந்த யஜ்ஞத்தை பண்ணுங்கிறார். உனக்கு அந்த பிரம்ம யஜ்ஞத்தில் உனக்கு நாட்டம் இல்லைனாலும் இதை பண்ணு, இந்த 11 யஜ்ஞத்தை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்திலையும் நிம்மதி கிடையாது, அடுத்த பிறவியிலேயும் நிம்மதி கிடையாது அப்படின்னு பெரிய பூதாகாரமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த யஜ்ஞம் பண்ணும்போது உன்னுடைய உடல் ஆரோக்கியமாகின்றது, உன்னுடைய மனம் ஆரோக்கியமாகின்றது, உன்னுடைய சிந்தனை ஆரோக்கியமாகின்றது, உன்னுடைய வாழ்க்கை மேம்படுகின்றது. நீ கடவுளெல்லாம் தூக்கி வச்சிரு. கடவுளெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த டிசிப்ளினை நீ கொண்டு வந்தினாலே உன்னுடைய இந்த வாழ்க்கை ஒரு டாக்டர் இதை பண்ணால் ஹி வில் பி எ குட் டாக்டர், ஒரு டீச்சர் இதை பண்ணால் ஹி வில் பி எ குட் டீச்சர், ஒரு மதர் இதை பண்ணால் ஷி வில் பி எ குட் மதர், ஒரு ஸ்டூடெண்ட் இதை பண்ணால் ஹி வில் பி எ குட் ஸ்டூடெண்ட். எல்லாத்துலேயுமே ஒரு குட்டுன்னு போட்டுக்கலாம். யாராக இருந்தாலும் இதை பண்ணும்போது உனக்கு உன்னுடைய திறன் மேம்பாடுங்கிறாங்க. அதுதான் உன்னுடைய திறன் என்னாகும், நன்றாக மேம்பட்டு இருக்கும். அயம் லோகக அக்ஞஸ்ய அயக்ஞஸ்ய அயக்ஞஸ்ய, இந்த யஜ்ஞத்தை செய்யாதவனுக்கு அயம் லோகக, இந்த உலகத்திலேயே அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான், அடுத்த உலகத்திலேயே நிம்மதி. நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு 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 என்ன பண்ணணும், ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். நியமம் இல்லை அப்படின்னா நேரமும் டிவியில் என்னத்தை இதையே பார்த்துக்கிட்டு வீடியோ கேமே பார்த்துட்டு இருந்தா இந்திரியங்கள் என்னாகும், தேஞ்சு போயிடும். அவனால் என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்திலையும் முழுமையாக சுகத்தை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஒரு வரையறை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருந்தால் என்னாகும், கண்டிப்பாக இந்த உலகத்திலையும் அவனுக்கு அயம் லோகக, இந்த உலகத்திலையும் அவனுக்கு நிம்மதி இல்லை. அந்நியக குத்தக, அந்நியகனா பரலோகத்தில் இறந்ததுக்கப்புறம் இப்போவே பூராத்தையும் சாப்பிட்டு பூராத்தையும் தர்மமாக வாழாமல் இருந்தான்னா அவனுக்கு எப்படி மேலான வாழ்க்கை எப்படி கிடைக்கும், அவன் எப்படி சொர்க்கத்துக்கு போவான், அவன் எப்படி மேலான பரம்பொருளை அறிந்து கொள்வான். குருசத்தமனா குரு வம்சத்தில் பிறந்த உத்தமமான அர்ஜுனனே, இந்த ஒழுக்கம் இல்லைன்னா இந்த உலகத்திலேயே அவனுக்கு நிம்மதி இல்லை, இறந்ததுக்கப்புறமும் அவனுக்கு மேலான பிறவி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறார். அடுத்ததில் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் முடிக்கிறார் பகவான். 32 ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹா விததா பிரம்மணோ முகே. இவ்விதமாக பகுவிதான நிறையா, இப்போ இவர் 12 தான் சாம்பிள் கொடுத்துருக்காரு கிருஷ்ணர். இது ஒன்று எக்கச்சக்கமாக நம்மளுடைய வேதத்தில் இதை மாதிரி பலவிதமான சாதனைகள் ஒழுக்க நியமங்கள். விததா பிரம்மணோ முகே, பிரம்மங்கன்னா இந்த இடத்துல வேதம், முக்கேனா வாயிலாக,
இந்த வேதத்தின் வாயிலாக வித்தத்தான பரவி உள்ளது. நம்முடைய வேதத்தில் இது மாதிரி நிறைய சாதனைகள் இருக்குது. இப்போ இதில் அவர் நிறைய நமக்கு பின்னாடி நமக்கு சொல்லும்போது ஜப யஜ்ஞம்னா சொல்லுவார். யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, அதெல்லாம் இங்கே சொல்லலை நமக்கு. ஜப யஜ்ஞம், நம்ம யாத்திரை போகிறது, இந்த மாதிரி பலவிதமான யஜ்ஞங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், நான் சாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இன்னும் வேணா நீ வேதத்தில் போய் படிச்சுக்கோ, இன்னும் உனக்கு நிறையா தெரியணும், இதை பற்றி உனக்கு தெரியணும் அப்படின்னா உனக்கு வேதத்தில் நிறையா இருக்குது, அதை போய் நீ போய் படிச்சுக்கோ. இதெல்லாம் பரவி உள்ளது. ஆனால் ஒன்று நீ புரிஞ்சுக்கோ, கர்மஜான் வித்தி தான் சர்வான். இவை எல்லாமே கர்மத்தில் இருந்து உண்டானவைகள். இவை எல்லாமே இந்த 11 இருக்கு இல்லையா, இந்த 11 ஒன்று காய்கம், இல்லாட்டி வாச்சிக்கம், இல்லாட்டி மானச கர்மங்கள். ஒன்று உடம்பை சரி பண்ணும், இல்லாட்டி மனசை சரி பண்ணும், இல்லாட்டி புத்தியை சரி பண்ணும். இவையெல்லாம் கர்மத்தோடு சேர்ந்தது. இதனால் உனக்கு ஞானம் கிடைக்காது. இப்போ நம்ம ஆகார நியமத்தினாலேயே உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆகார நியமங்கிறது தேவை, நமக்கு அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஒரு டெல்லிக்கு போகிறோம், டெல்லிக்கு போகிற ட்ரெயினுக்கு த்ரூ டிக்கெட் இல்லை, த்ரூவாக போகாது அந்த ட்ரெயின். இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, மதுரையில் இறங்கி வேறு ட்ரெயின் மாறி போகணும். இப்போ என்ன செய்யணும், நமக்கு அலர்ட்டாக இருக்கணும். மதுரை ஸ்டேஷன் வரும்போது தூங்கிடக்கூடாது. தூங்கிட்டோம்னா என்ன நேர டிங்கின்னு போயிடுவாங்க. அப்போ அது மாதிரி இந்த யஜ்ஞங்கள், இந்த சாதனைகள் எல்லாம் நேரடியாக மோட்சத்தை கொடுக்காது, உனக்கு பக்குவத்தை கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே அனாத்மாவாகிய உடல் மனம் புத்தியை சார்ந்தது. இது என்ன உனக்கு உடம்புல உனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கும், மனசில் உனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கும், உனக்கு புத்தியில் ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீயே ஆத்ம ஞானத்துக்கு குருக்கிட்ட போய் நீ படிக்கணும். ஞானத்தினால்தான் நம்ம மோட்சம் சொல்கிறோம். ஆத்மாவை பற்றின விசாரத்துக்கு அது தனி சப்ஜெக்ட். நமக்கு ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுக்கு முறையாக அதுக்கு எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போனோன்னா இன்ஜினியரிங் பற்றி தான் சொல்லி கொடுப்பாங்க. மெடிக்கல் காலேஜுக்கு உடம்பை பற்றி படிக்கணும்னா மெடிக்கல் காலேஜுக்கு போகணும். அது மாதிரி ஆத்மாவை பற்றி படிக்கணும்னா கைவேணாவணி கிளாஸ்க்கு வந்துடும். அது ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு ஃபார் ஆத்ம ஞானம். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பார். இப்போ இந்த சாதனைகள்னால் உனக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னும் உனக்கு இந்த ஆத்ம ஞானம் என்ன, இந்த பிரம்மா ஆத்மா இது மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்களே, இதை பற்றி உனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா அதுக்கு தான் கையில் தொடங்கியிருக்கும். கீதையில் இருக்கிறவங்க நிறையா பேர் அதில் இருக்காங்க. ஏன்னா நிறையா இது பூர்ணமான டெக்ஸ்ட்னு சொல்ல மாட்டோம். கீதையில் நிறையா அங்கங்கே இருந்து தர்மங்கள் சொல்லியிருப்பார். இதில் ரேண்டமாக சொல்லப்பட்டிருக்கும். இப்போ கைவல்ய நவனியத்தில் எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லப்பட்டிருக்கும். அது வரிசையாக சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இதை அப்பப்போ கேட்டுக்கலாம். நீங்கள் இதை ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிவிட்டு விட்டு கேட்டால் கூட ஒரு மாதிரி புரிஞ்சிடும். இந்த சில சீரியல்லாம் இருக்கும் இல்லையா, 10 நாள் பார்க்கலைன்னா கூட 11ஆம் நாள் பார்த்தா கூட அந்த சீரியல் என்னாகும், அதுதான் நம்ம என்ன பண்ணிக்க தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி கீதை கிளாஸ். ஆனால் கைவல்ய நவனியத கிளாஸ் அப்படி கிடையாது. 4 கிளாஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்து என்ன சொன்னார்கள் புரியவே புரியாது, அதுக்கப்புறம் வராமல் இருந்துடலாம். ஏன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகும், நமக்கு அது போகும். கோஷம்னா என்ன, சிருஷ்டினா என்ன, இறைவன்னா யார், ஜீவன்னா யார் அப்படின்னு என்ன ஆகும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு போகும். இப்போ இவையெல்லாம் இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் உனக்கு சாதனைகள். இது அனாத்மா உரியது. கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணனீங்க, மதுரையில் ஸ்டேஷனில் இறங்கிட்டு உன்னுடைய டெல்லி போகிற ட்ரெயினுக்கு என்ன பண்ணணும், நீ போகணும். ஏன்னா இது உனக்கு ஆகார நியமம் யஜ்ஞத்தினால என்னாகும், உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உன்னால் 200 வயசு கூட வாழ முடியும். 200 வயசுக்கு நீ அஜ்ஞானியாக வாழ்ந்துட்டு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்ப, உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளில் மாட்டிட்டு 200 வருஷம் வாழ்ந்துட்டு இருப்ப. இப்போ நமக்கு இந்த சாஸ்திரம் ஞான யோகம் என்ன சொல்லி கொடுக்கின்றது, மாறுகின்ற பொருள்களில் மாறாத இன்பத்தை நாம் அடைய முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம ஆத்ம சுகத்தை பற்றி நமக்கு சொல்லி இதை அறிந்து என்ன படுகின்றான், ஞான யோகத்துக்கு இவன் மோட்சத்தை அடைய வேண்டும். இப்போ இது நமக்கு வேணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேணுமா, வேணும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வேணுமா, வேணும். எதுக்காக வேணும், 3rd ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கு +2,
அது மாதிரி இந்த 11 யஜ்ஞங்களும் 11 சாதனைகளும் அந்த 12வது சாதனையாகிய மோட்சத்தை அடைவதற்கு. ஏன்னா இப்போ மற்றதில் என்ன பண்ணினாலும் ஏதோ ஒரு நிறைவின்மை இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் பகவானை ஸ்துதி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம மீரா மாதிரி ஆயிர மாட்டோமான்னு இருக்கும். நம்ம மீரா மாதிரிலாம் அது மீரா ஒன்று தான், அது எக்ஸப்ஷன். நம்ம மீராவெல்லாம் ஆக முடியாது. அப்போ ஒரு ஏக்கம் நமக்கு கடவுளை சார்ந்து இருக்கும்போது, அதனால தான் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாகும். ஆசை விட விட ஆனந்தமாமின்னா ஆசையெல்லாம் ஈஸியாக விடவே முடியாது. அறிவு இருந்தால் தான் ஆசையை விட முடியும். என்ன அறிவு வேணும்? ஆத்ம ஞானம். தன்னை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கின்றதோ அவனால் தான் முழுமையாக ஆசையிலிருந்து விடுபட முடியும். ஒரு படி போட்டு கொடுத்துருக்கார் பகவான். உன்னுடைய உடல் மனம் புத்தியை என்ன பண்ணு, நல்ல விஷயத்தில் திருப்பி அதுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஞான யோகத்துக்கு வந்தீன்னா உனக்கு இது நன்றாக புரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நீ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை நம்ம சாண்டிங் பண்ணுவோம். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாः अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेऽप्येते यज्ञवितः यज्ञक्षपितकल्मषाः यज्ञशिष्टामृतभुजः यान्ति ब्रह्म सनातनम् नायं लोकोऽस्य यज्ञस्य कुतोऽन्यः कुरु सत्तम एवं बहुविधा यज्ञाः वितता ब्रह्मणो मुखे कर्मजान् विद्धितान् सर्वान् एवं ज्ञात्वा विमोक्ष्यसे ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। सर्वं कृष्णार्पणमस्तु।